வணக்கம்ங்க. ம், இந்த சூலூர் அருகே 10 வயது குழந்தையோட வழக்கில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அரச குற்றம் சாட்டி எழுதியிருக்காங்க. இப்போ தான் இந்த அரசு புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அ, விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசலை, மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் பேசலைங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கிட்டேன். திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ரீல் அரசு நடத்தாமல் ரியல் அரசு நடத்துங்க அப்படின்னு. எடப்பாடி அவர்களே, உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் இருந்த பீரியட்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அன்னைக்கும் எல்லாரும் உங்களை கண்டனம் செஞ்சாங்க. அதே இடத்துல இருந்துட்டு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. அண்ட் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இதெல்லாம் சட்டங்களை கடுமையாக்கணும், இது மாதிரிலாம் அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். விளாத்திக்குளம் மாணவியோட சம்பவம் நடந்தது உங்களோட பீரியடில் தான். ஸோ நடக்கிற குற்றங்கள் தனி மனித ஒழுக்கத்தையும் நம்மளோட நம்ம குழந்தைங்க மேலே, பெண்கள் மேலே எந்தளவுக்கு அக்கறையோடவும் அவங்கள கவனமாகவும் பார்த்துக்குறோங்கிறதுல இருக்கே தவிர, நம்மளை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒவ்வொரு போலீஸ்காரங்க போட்டாங்கன்னா அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும். நாம் முதல்ல கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்டேருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கணுங்க. இதில் எல்லாம் தான் முதல்ல நம்ம கவனத்தை செலுத்தணுமே தவிர அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் பேசலை. இருந்தாலும் என்னோடய மனக்கருத்தை நான் சொல்கிறேன். உங்கள் பீரியட்லேயும் ஒன்று நடந்துச்சு, அவர் பீரியட்லேயும் ஒன்று நடந்துச்சு, இவர் பீரியட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. முதல்ல ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மனநிலையை விட்டு வெளியில் வந்து சக உயிர்னு பார்க்காம இதெல்லாம் நிறுத்தப்பட மாட்டாது.